ஹாய் ஹலோ அன்பு நண்பர்களே அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் எல்லாருமே எதிர்பார்த்துட்டு இருக்க ஆவலுடன் எதிர்பார்த்துட்டு இருக்க கிட்டத்தட்ட தமிழக மக்கள் எல்லாருமே 7 மாதங்களாக எதிர்பார்த்துட்டு இருந்த இந்த ரேஷன் ஷாப்புடைய ரிசல்ட்டு தற்சமயம் வெளியாகிடுச்சுங்க. முதற்கட்டமாக 5 மாவட்டத்தினுடைய ரேஷன் ஷாப்புடைய ரிசல்ட்டை தற்சமயம் வெளியிட்டிருக்காங்க. மீதி இருக்கிற மாவட்டங்களுக்கு எப்போ வெளியிட போகிறாங்க, அது குறித்து சில முக்கியமான தகவல்கள இந்த வீடியோ பதிவுல உங்களுக்காக சொல்ல இருக்கேன். ஸோ நீங்க வீடியோவ ஸ்கிப் பண்ணாம பாருங்க. அப்பதான் ரேஷன் ஷாப்ல யார் யாருக்கெல்லாம் ரிசல்ட் பப்ளிஷ் ஆயிருக்கு அப்படின்ற சில முக்கியமான தகவல்கள் அனைத்துமே இந்த வீடியோ பதிவுல இருக்குங்க. ஸோ கிருஷ்ணகிரி மற்றும் அ க நீங்க எல்லாருமே எதிர்பார்த்த இந்த டிஆர்பி உடைய கிருஷ்ணகிரி மாவட்டத்துடைய ரேஷன் ஷாப்புடைய ரிசல்ட் வெளியிட்டிருக்காங்க. ஸோ எப்படி இத செக் பண்ணணும் அப்படின்றத நான் உங்களுக்கு இப்பவே சொல்லிர்றேன். ஸோ டிஆர்பி அப்படின்னு அடிச்சுக்கோங்க. அப்புறமேலுக்கு கிருஷ்ணகிரி. ஓகேங்களா? இப்படி அடிச்சீங்கன்னு வச்சுக்கோங்களேன், இப்ப இந்த கிருஷ்ணகிரி அப்படின்றது உங்களுக்கு தெரிஞ்சிருங்க. ஸோ டிஆர்பி கிருஷ்ணகிரி அடிச்சீங்கன்னா, கிருஷ்ணகிரி மாவட்டத்துடைய ரிசல்ட் தற்சமயம் பப்ளிஷ் ஆயிடுச்சுங்க. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா, புரொவிஷனல் செலக்ஷனிஸ்ட். இந்த டிஆர்பி அப்படின்னு நீங்க சர்ச் பண்ணி கிருஷ்ணகிரின்னு அடிச்சா மட்டும் தான் கிருஷ்ணகிரி மாவட்டத்துடைய ரிசல்ட் உங்களுக்கு கிடைக்கும். ஸோ இப்படிதாங்க இப்ப தற்சமயம் வந்து பார்த்தீங்கன்னா, அந்த சற்று முன் வந்து இந்த டிஆர்பி உடைய 6வது மாவட்டத்தோடைய ரிசல்ட் வெளியிட்டாங்க. ஸோ கிருஷ்ணகிரியுடைய ரிசல்ட் வெளியானதுனால மக்கள் எல்லாருமே ஹாப்பியாக இருக்காங்க. அது மட்டுமே கிடையாது. இன்னும் நெறைய பீப்பிள்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா, தற்காலிக தேர்வு பட்டியல்ல என்னுடைய பெயர்கள் வரவில்ல அப்படின்ட்டு கோரிக்கை மேல கோரிக்கை மேல கோரிக்கை மேல வச்சிருக்காங்க. இப்படி அவர்களுடைய கோரிக்கைகளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, அரசு வந்து சீக்கிரமா ஒரு நல்ல முடிவ சொல்லுவாங்க அப்படின்னு எதிர்பார்க்கலாம். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா, அந்த கிருஷ்ணகிரி உடைய ரிசல்ட்டுங்க. ஸோ கிருஷ்ணகிரி மாவட்டத்தில வந்து பார்த்தீங்கன்னா, சேல்ஸ்மேன் உடைய ரிசல்ட். ஸோ சேல்ஸ்மேனா வந்து பார்த்தீங்கன்னா, கொஞ்சம் 117 பேர் பக்கம் சேல்ஸ்மேனா கேண்டிடேட்டா செலக்ஷன் லிஸ்ட்ல கொண்டு வந்திருக்காங்க. ஸோ இப்படி தாங்க வந்து பார்த்தீங்கன்னா, கிருஷ்ணகிரி, காஞ்சிபுரம் அப்படின்ற மாதிரி 2, 3 மாவட்டத்துக்கு டிஆர்பி காஞ்சிபுரம்னு அடிச்சீங்கன்னா, இன்னும் கொஞ்சம் நேரத்தில வந்து பார்த்தீங்கன்னா, அந்த காஞ்சிபுரம். ஸோ இப்படி வந்து பார்த்தீங்கன்னா, இந்த டிஆர்பி உடைய ரிசல்ட்ஸ் அனைத்துமே பப்ளிஷ் செய்யப்பட்டு வருது. ஸோ ஒவ்வொரு நாளுமே வந்து பார்த்தீங்கன்னா, அந்த டிஆர்பி உடைய புரொவிஷனல் செலக்ஷனிஸ்ட். ஸோ 2 கேட்டகரிக்கு வந்து பார்த்தீங்கன்னா, டிஆர்பில வந்து பார்த்தீங்கன்னா, பேக்கேஜருக்கும் காஞ்சிபுரத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா, பேக்கேஜருக்கும் சில புரொவிஷனலிஸ்ட் ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. ஸோ அதேபோல வந்து பார்த்தீங்கன்னா, அந்த காஞ்சிபுரம் மாவட்டத்தில 2 கேட்டகரி பேக்கேஜருக்கும், சேல்ஸ்மேனுக்குமே 2 கேட்டகரிக்குமே வந்து பார்த்தீங்கன்னா, புரொவிஷனல் செலக்ஷனிஸ்ட் உங்களுக்கு கிடைச்சாச்சுங்க. ஸோ அடுத்தடுத்து வந்து பார்த்தீங்கன்னா, இந்த சற்று நேரத்தில 2 மாவட்டத்துக்கு ரிசல்ட் பப்ளிஷ் பண்ணிட்டாங்க. ஸோ இன்று மாலை வந்து பார்த்தீங்கன்னா, நீங்க எல்லாருமே எதிர்பார்த்த மாதிரி சேலம், தருமபுரி, கோவை, ஈரோடு இந்த மாரி மாவட்டங்களுடைய ரிசல்ட்ட நாம எதிர்பார்க்கலாம். ஆனா வந்து பார்த்தீங்கன்னா, இந்த காஞ்சிபுரம் மாவட்டத்தில பேக்கேஜோடைய லிஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு 16 பேர். வெறும் 16 பேர மட்டும் தான் செலக்ட் பண்ணிக்கிறது வேதனைக்குரியது. அப்படின்னு நெறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா, அவங்கள இன்கிரீஸ் பண்ணுங்க. வேக்கன்ஸீஸ் கொஞ்சம் இன்கிரீஸ் பண்ணி குடுங்க அப்படின்னு சொல்றாங்க. ஸோ கண்டிப்பா வந்து பார்த்தீங்கன்னா, இங்க எல்லாருமே எக்ஸ்பெக்ட் பண்ற மாரி இன்னும் சற்று நேரத்தில மீதி இருக்கிற மாவட்டங்களுடைய ரேஷன் கடையுடைய ரிசல்ட் அப்டேட்ட நீங்க தெரிஞ்சுக்கலாம். ஸோ ரிசல்ட் அப்டேட்ட இப்படிதாங்க நீங்க தெரிஞ்சுக்கணும். ஸோ நெறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா, ஃபோனு, காலு, எஸ்எம்எஸ் இப்படியெல்லாம் வரும்ன்ட்டு எதிர்பார்க்குறீங்க. அதெல்லாம் எதுவுமே கிடையாது. ஸோ மாவட்ட வாரியா வந்து பார்த்தீங்கன்னா, வ 38 மாவட்டத்துக்குமே வந்து பார்த்தீங்கன்னா, நேர்காணல் எல்லாமே முடிச்சுட்டாங்க. இனி வரும் காலங்கள்ல இந்த மாவட்ட வாரியா ரேஷன் ஷாப்புடைய ரிசல்ட் அதிகாரப்பூர்வமான இணையதளத்தில நீங்க பெற்றுக்கொள்ளலாங்க. ஸோ இன்று இந்த வரும் திங்கட்கிழமை காலைக்குள்ளார வந்து பார்த்தீங்கன்னா, டிஆர்பில வந்து மீதி இருக்கிற மாவட்டங்கள், மீதி இப்போ ஒரு 10 மாவட்டத்துடைய ரிசல்ட்ட உடனடியா உங்களால பெற்றுக்கொள்ள முடியும் அப்படின்ற தகவல தற்சமயம் வெளியிட்டிருக்காங்க. ஸோ மக்களே கவலையே பட வேண்டாம். டிஆர்பியோடைய ரிசல்ட் உங்கள நெருங்கி விட்டது. இந்த மாசம் இந்த ஜூன் மாசம் 30ஆம் தேதிக்கு முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா, 38 மாவட்டத்துடைய ரிசல்ட்டையும் அதிகாரப்பூர்வமான டிஆர்பியோடைய இணையதளத்தில நீங்க பெற்றுக்கொள்ளலாம். ஸோ இப்படி இப்ப சற்று நேரத்தில வந்து இந்த காஞ்சிபுரம், கிருஷ்ணகிரியுடைய ரிசல்ட் எல்லாமே நீங்க செக் பண்ணலாம். செக் பண்ணிக்கோங்க. அந்த மாவட்டத்தில இருந்தீங்கன்னா, உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு மகிழ்ச்சியான செய்தி கிடைச்சிருச்சு. மீதி இருக்கிற மாவட்டங்களுக்கு இன்னும் சற்று நேரத்தில ரிசல்ட் அனைத்துமே எதிர்பார்க்கலாம். மக்களே கவலையே பட வேண்டாம். அடுத்தடுத்த வீடியோக்கள்ல நான் உங்களுக்கு ரிசல்ட்ட பற்றின அப்டேட்ட தினசரி நான் உங்களுக்கு நம்ம சேனல் மூலமா வழங்கிட்டு வரேன். ஸோ நீங்க நம்ம சேனலுக்கு புதியவரா இருந்தீங்கன்னா, மறக்காம ஒரு சப்ஸ்கிரைப் பெல்ல தட்டி விட்டுட்டு போங்க. மீண்டும் ஒரு நல்ல தகவலோட நான் உங்கள சந்திக்கிறேன். ஸோ நாளை வந்து இந்த ஞாயிற்றுக்கிழமை ரிசல்ட் வெளியிடுவதற்கு வாய்ப்புகள் மிக மிக குறைவு. அதனால வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு திங்கட்கிழமை காலை நீங்க எல்லாருமே எதிர்பார்த்த மாதிரி ஜூன் 16ஆம் தேதி காலை 10:30 மணி அளவுல மீதி ஒரு 5 மாவட்டங்களுக்கு ரிசல்ட்ட நீங்க
டிஆர்பி இணையதளத்தில் எதிர்பார்க்கலாம். ஓகேங்களா? ஹாய், ஹலோ அன்பு நண்பர்களே அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம இந்த வீடியோல எத பற்றி பார்க்க போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்க எல்லாருமே எதிர்பார்த்துட்டு இருக்க, ஆவலுடன் எதிர்பார்த்துட்டு இருக்க கிட்டத்தட்ட தமிழக மக்கள் எல்லாருமே 7 மாதங்களா எதிர்பார்த்துட்டு இருந்த இந்த ரேஷன் ஷாப்புடைய ரிசல்ட் தற்சமயம் வெளியாகிருச்சுங்க. முதற்கட்டமா 5 மாவட்டத்தினுடைய ரேஷன் ஷாப்புடைய ரிசல்ட்ட தற்சமயம் வெளியிட்டிருக்காங்க. மீதி இருக்கிற மாவட்டங்களுக்கு எப்ப வெளியிட போறாங்க? அது குறித்து சில முக்கியமான தகவல்கள இந்த வீடியோ பதிவுல உங்களுக்காக சொல்ல இருக்கேன். ஸோ நீங்க வீடியோவ ஸ்கிப் பண்ணாம பாருங்க. அப்பதான் ரேஷன் ஷாப்ல யார் யாருக்கெல்லாம் ரிசல்ட் பப்ளிஷ் ஆயிருக்கு அப்படின்ற சில முக்கியமான தகவல்கள் அனைத்துமே இந்த வீடியோ பதிவுல இருக்குங்க. ஸோ கிருஷ்ணகிரி மற்றும் அ க நீங்க எல்லாருமே எதிர்பார்த்த இந்த டிஆர்பி உடைய கிருஷ்ணகிரி மாவட்டத்துடைய ரேஷன் ஷாப்புடைய ரிசல்ட் வெளியிட்டிருக்காங்க. ஸோ எப்படி இத செக் பண்ணணும் அப்படின்றத நான் உங்களுக்கு இப்பவே சொல்லிர்றேன். ஸோ டிஆர்பி அப்படின்னு அடிச்சுக்கோங்க. அப்புறமேலுக்கு கிருஷ்ணகிரி. ஓகேங்களா? இப்படி அடிச்சீங்கன்னு வச்சுக்கோங்களேன், இப்ப இந்த கிருஷ்ணகிரி அப்படின்றது உங்களுக்கு தெரிஞ்சிருங்க. ஸோ டிஆர்பி கிருஷ்ணகிரி அடிச்சீங்கன்னா, கிருஷ்ணகிரி மாவட்டத்துடைய ரிசல்ட் தற்சமயம் பப்ளிஷ் ஆயிடுச்சுங்க. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா, புரொவிஷனல் செலக்ஷனிஸ்ட். இந்த டிஆர்பி அப்படின்னு நீங்க சர்ச் பண்ணி கிருஷ்ணகிரின்னு அடிச்சா மட்டும் தான் கிருஷ்ணகிரி மாவட்டத்துடைய ரிசல்ட் உங்களுக்கு கிடைக்கும். ஸோ இப்படிதாங்க இப்ப தற்சமயம் வந்து பார்த்தீங்கன்னா, அந்த சற்று முன் வந்து இந்த டிஆர்பி உடைய 6வது மாவட்டத்தோடைய ரிசல்ட் வெளியிட்டாங்க. ஸோ கிருஷ்ணகிரியுடைய ரிசல்ட் வெளியானதுனால மக்கள் எல்லாருமே ஹாப்பியாக இருக்காங்க. அது மட்டுமே கிடையாது. இன்னும் நெறைய பீப்பிள்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா, தற்காலிக தேர்வு பட்டியல்ல என்னுடைய பெயர்கள் வரவில்ல அப்படின்ட்டு கோரிக்கை மேல கோரிக்கை மேல கோரிக்கை மேல வச்சிருக்காங்க. இப்படி அவர்களுடைய கோரிக்கைகளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, அரசு வந்து சீக்கிரமா ஒரு நல்ல முடிவ சொல்லுவாங்க அப்படின்னு எதிர்பார்க்கலாம். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா, அந்த கிருஷ்ணகிரி உடைய ரிசல்ட்டுங்க. ஸோ கிருஷ்ணகிரி மாவட்டத்தில வந்து பார்த்தீங்கன்னா, சேல்ஸ்மேன் உடைய ரிசல்ட். ஸோ சேல்ஸ்மேனா வந்து பார்த்தீங்கன்னா, கொஞ்சம் 117 பேர் பக்கம் சேல்ஸ்மேனா கேண்டிடேட்டா செலக்ஷன் லிஸ்ட்ல கொண்டு வந்திருக்காங்க. ஸோ இப்படி தாங்க வந்து பார்த்தீங்கன்னா, கிருஷ்ணகிரி, காஞ்சிபுரம் அப்படின்ற மாதிரி 2, 3 மாவட்டத்துக்கு டிஆர்பி காஞ்சிபுரம்னு அடிச்சீங்கன்னா, இன்னும் கொஞ்ச நேரத்தில வந்து பார்த்தீங்கன்னா, அந்த காஞ்சிபுரம். ஸோ இப்படி வந்து பார்த்தீங்கன்னா, இந்த டிஆர்பி உடைய ரிசல்ட்ஸ் அனைத்துமே பப்ளிஷ் செய்யப்பட்டு வருது. ஸோ ஒவ்வொரு நாளுமே வந்து பார்த்தீங்கன்னா, அந்த டிஆர்பி உடைய புரொவிஷனல் செலக்ஷனிஸ்ட். ஸோ 2 கேட்டகரிக்கு வந்து பார்த்தீங்கன்னா, டிஆர்பில வந்து பார்த்தீங்கன்னா, பேக்கேஜருக்கும் காஞ்சிபுரத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா, பேக்கேஜருக்கும் சில புரொவிஷனலிஸ்ட் ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. ஸோ அதேபோல வந்து பார்த்தீங்கன்னா, அந்த காஞ்சிபுரம் மாவட்டத்தில 2 கேட்டகரி பேக்கேஜருக்கும், சேல்ஸ்மேனுக்குமே 2 கேட்டகரிக்குமே வந்து பார்த்தீங்கன்னா, புரொவிஷனல் செலக்ஷனிஸ்ட் உங்களுக்கு கிடைச்சாச்சுங்க. ஸோ அடுத்தடுத்து வந்து பார்த்தீங்கன்னா, இந்த சற்று நேரத்தில 2 மாவட்டத்துக்கு ரிசல்ட் பப்ளிஷ் பண்ணிட்டாங்க. ஸோ இன்று மாலை வந்து பார்த்தீங்கன்னா, நீங்க எல்லாருமே எதிர்பார்த்த மாதிரி சேலம், தருமபுரி, கோவை, ஈரோடு இந்த மாரி மாவட்டங்களுடைய ரிசல்ட்ட நாம எதிர்பார்க்கலாம். ஆனா வந்து பார்த்தீங்கன்னா, இந்த காஞ்சிபுரம் மாவட்டத்தில பேக்கேஜோடைய லிஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு 16 பேர். வெறும் 16 பேர மட்டும் தான் செலக்ட் பண்ணிக்கிறது வேதனைக்குரியது. அப்படின்னு நெறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா, அவங்கள இன்கிரீஸ் பண்ணுங்க. வேக்கன்ஸீஸ் கொஞ்சம் இன்கிரீஸ் பண்ணி குடுங்க அப்படின்னு சொல்றாங்க. ஸோ கண்டிப்பா வந்து பார்த்தீங்கன்னா, இங்க எல்லாருமே எக்ஸ்பெக்ட் பண்ற மாரி இன்னும் சற்று நேரத்தில மீதி இருக்கிற மாவட்டங்களுடைய ரேஷன் கடையுடைய ரிசல்ட் அப்டேட்ட நீங்க தெரிஞ்சுக்கலாம். ஸோ ரிசல்ட் அப்டேட்ட இப்படிதாங்க நீங்க தெரிஞ்சுக்கணும். ஸோ நெறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா, ஃபோனு, காலு, எஸ்எம்எஸ் இப்படியெல்லாம் வரும்ன்ட்டு எதிர்பார்க்குறீங்க. அதெல்லாம் எதுவுமே கிடையாது. ஸோ மாவட்ட வாரியா வந்து பார்த்தீங்கன்னா, வ 38 மாவட்டத்துக்குமே வந்து பார்த்தீங்கன்னா, நேர்காணல் எல்லாமே முடிச்சுட்டாங்க. இனி வரும் காலங்கள்ல இந்த மாவட்ட வாரியா ரேஷன் ஷாப்புடைய ரிசல்ட் அதிகாரப்பூர்வமான இணையதளத்தில நீங்க பெற்றுக்கொள்ளலாங்க. ஸோ இன்று இந்த வரும் திங்கட்கிழமை காலைக்குள்ளார வந்து பார்த்தீங்கன்னா, டிஆர்பில வந்து மீதி இருக்கிற மாவட்டங்கள், மீதி இப்போ ஒரு 10 மாவட்டத்துடைய ரிசல்ட்ட உடனடியா உங்களால பெற்றுக்கொள்ள முடியும் அப்படின்ற தகவல தற்சமயம் வெளியிட்டிருக்காங்க. ஸோ மக்களே கவலையே பட வேண்டாம். டிஆர்பியோடைய ரிசல்ட் உங்கள நெருங்கி விட்டது. இந்த மாசம் இந்த ஜூன் மாசம் 30ஆம் தேதிக்கு முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா, 38 மாவட்டத்துடைய ரிசல்ட்டையும் அதிகாரப்பூர்வமான டிஆர்பியோடைய இணையதளத்தில நீங்க பெற்றுக்கொள்ளலாம். ஸோ இப்படி இப்ப சற்று நேரத்தில வந்து இந்த காஞ்சிபுரம், கிருஷ்ணகிரியுடைய ரிசல்ட் எல்லாமே நீங்க செக் பண்ணலாம். செக் பண்ணிக்கோங்க. அந்த மாவட்டத்தில இருந்தீங்கன்னா, உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு மகிழ்ச்சியான செய்தி கிடைச்சிருச்சு. மீதி இருக்கிற மாவட்டங்களுக்கு இன்னும் சற்று நேரத்தில ரிசல்ட் அனைத்துமே எதிர்பார்க்கலாம். மக்களே கவலையே பட வேண்டாம். அடுத்தடுத்த வீடியோக்கள்ல நான் உங்களுக்கு ரிசல்ட்ட பற்றின அப்டேட்ட தினசரி நான் உங்களுக்கு நம்ம சேனல் மூலமா வழங்கிட்டு வரேன். ஸோ நீங்க நம்ம சேனலுக்கு புதியவரா இருந்தீங்கன்னா, மறக்காம ஒரு சப்ஸ்கிரைப் பெல்ல தட்டி விட்டுட்டு போங்க. மீண்டும் ஒரு நல்ல தகவலோட
நான் உங்கள சந்திக்கிறேன். ஸோ நாளை வந்து இந்த ஞாயிற்றுக்கிழமை ரிசல்ட் வெளியிடுவதற்கு வாய்ப்புகள் மிக மிக குறைவு. அதனால வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு திங்கட்கிழமை காலை நீங்க எல்லாருமே எதிர்பார்த்த மாதிரி ஜூன் 16ஆம் தேதி காலை 10:30 மணி அளவுல மீதி ஒரு 5 மாவட்டங்களுக்கு ரிசல்ட்ட நீங்க டிஆர்பி இணையதளத்தில் எதிர்பார்க்கலாம். சரிங்களா?